மோசே சொல்லுகிறார் அல்லவா, உன் சரித்திரத்தை திருப்பிப்பார் என்று சொல்லுகிறார். ஏசாயாலையும் அதை ரிமைண்ட் பண்றார். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பார். அவர் காட் ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் த்ரூ ஹிஸ்டரி. சரித்திரத்தை புரட்டிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கடவுள் பெரிய பெரிய அற்புதங்களை இன்றைக்கு செய்துவிட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். அவர் செய்கிறவர், வல்லமை உடையவர். ஆனால் அவர் எப்போதும் சொல்லுவது சரித்திரத்தை புரட்டிப்பார். He reveals himself through history. இதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த சரித்திர சங்கம் என்பது முக்கியம் வாய்ந்தது. வரலாற்று சங்கம். கடவுள் எப்போதும் தம்மை சரித்திரத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, சரித்திரத்திலே செயலாற்றுகிற தேவன். உலக சரித்திரத்தையே இரண்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்திருக்கிறோம். சரித்திரங்களை மாற்றி அமைக்கிற தேவன் அவர். இதை மறந்துடக்கூடாது. சரித்திரங்களை மாற்றி அமைக்கிறார். இன்றைக்கு நம் நடுவே வந்த மிஷனரிஸை நாம் நினைவு கூறுகிறோம். இந்திய சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. கல்வி அறிவில்லாத மக்கள், இவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது. மருத்துவ வசதி இல்லாத மக்கள், மருத்துவம் கொடுக்கப்பட்டது. எல்லா மதத்தவர்களுக்கும் கல்வி கொடுத்தார்கள். எல்லா மதத்தவர்களுக்கும் மருத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்தியாவில் காணப்படுகிற இவ்வளோ பெரிய சிவிலைசேஷனுக்கு மெயின் ரீசன் இந்த கிறிஸ்தவம். இதை மறந்துவிடக்கூடாது. சரித்திரத்தில் இதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்தியன் ஹிஸ்டரி இஸ் சேஞ்ச்ட். மாற்றப்பட்டிருக்கிறது. மக்களின் வாழ்வு தரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதை நாம் நினைவு கூறுவது அவசியம். சரித்திரங்களை மறந்துவிடக் கூடாது. இன்றைய செய்திகள் செய்திகளாக போய்விடக் கூடாது. இன்றைய செய்திகள் நாளைய சரித்திரங்கள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு நம்ம செய்தி தானே என்று விட்டு விடாதிருங்க. நாளைக்கு அது சரித்திரமாக மாறும்.